strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 5 மேட்ச் T20 சீரிஸ் February 22. அதாவது நாளைக்கு கொல்கட்டால ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரெண்டு டீமுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பிகாஸ் இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெட் பால்ல பேஸ் பால் விளாடுறாங்க, ஒயிட் பால்ல இன்னுமே சூப்பரா விளாடுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ டஃப் காம்படிஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் இங்கிலாந்து இந்த சீரீஸ்ல, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ சீரீஸ் முடியும் போது 3-2 இருக்குங்க. அது யாரு 3 யாரு 2 அது மட்டும் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ஈக்குவலா இருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். அண்ட் ரெண்டு டீமோட பிளேயிங் லெவனும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஒன் பை ஒன்னா. அட் த சேம் டைம் ரெண்டு டீமோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுதுன்ற விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல இந்தியா பத்தி பேசணும்னா டெஃபினட்டா முகமது ஷமியோட கம்பேக் ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டுங்க, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு இந்தியா T20 டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா செமையா பெர்ஃபார்ம் பண்றாங்க அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் சூரியகுமார் யாதவ். இதுவே இந்தியா ODIல ஸ்ட்ரகிள் இருக்காங்க ஸ்ரீலங்காவோட, அதுக்கப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் இருக்காங்க. பட் இந்த T20 டீம் மட்டும் தொக்கா செமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஓகேங்களா, எல்லா ஆங்கிள்லயுமே பெர்ஃபார்ம் பண்றாங்க. அங்க அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட். அதாவது அர்ஷதீப் சிங் மட்டும் தான் இருக்காரு. அவருக்கு பேக்கப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அபிஷ்கான் வச்சு விளாட்னாங்க, அவர் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்துட்டாரு. வேற யாரும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் போலர்ஸ் இல்ல. ஸோ இப்போ முகமது ஷமி இந்த T20 ஸ்குவாட்குள்ள வரதுனால என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு டெப்த் கிடைக்குது இந்தியாவுக்கு. ஸோ அதனால obviously Shami is going to add lot of value to this team. At the same time ஷமிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சீரிஸ் ஆஃப்டர் லாங் டைம் உள்ள வராரு இன்ஜுரிக்கு அப்புறம். ஸோ டெஃபினட்டா இந்த T20 சீரிஸ் அவருக்கு ஹெல்ப் ஆகும். பிகாஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அவருக்கு அந்த இன்டர்நேஷனல் கேம் டைம் தேவை. புரியுது உங்களுக்கு? அந்த ப்ரெஷர்ல அவர் விளையாடினாதான் அவர் திருப்பி அந்த பழைய ஃபார்மை கொண்டு வர முடியும். அதுக்காக தான் BCCI வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் வெல் அஸ் செலக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முகமது ஷமியை T20 சீரீஸ்ல இருந்தே வந்து ஆட விட்டுருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். அவரோட ஹோம் கிரவுண்ட்ல வேற ஸ்டார்ட் பண்றாரு ஆஃப்டர் அ லாங் டைம். ஸோ செம்மையா இருக்க போது, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்தியாவோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்க போகுது அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா பெருசா சேஞ்சஸ் எதுவுமே இருக்காதுங்க. ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர் இருந்த இடத்துல ஒன்னு ஷமி உள்ள வந்துட போறாரு. புரியுது உங்களுக்கு? பிளஸ் அக்சர் பட்டேல் இப்ப ஸ்குவாட்ல இருக்காரு. ஸோ அக்சர் பட்டேல் அண்ட் வருண் சக்கரவர்த்தி ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா செம வேல்யூ கொடுக்க போறாங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா தான் ஓப்பனிங் இறங்க போறாங்க. அபிஷேக் சர்மாக்கு அனதர் சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு பர்டிகுலர் T20 டீம்ல எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அபிஷேக் சர்மா மட்டும் இன்கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த சவுத் ஆப்பிரிக்கா டூரே எடுத்துக்கோங்களேன், 3 மேட்ச் அவர் பெருசா ஒண்ணுமே பண்ணல. பட் லாஸ்ட் மேட்ச்ல ஒரு 50 போட்டாரு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் T20 சீரிஸ் அவருக்கு ரொம்பவே ஒரு குரூஷியலான சீரிஸ் நான் சொல்லுவேன். ஏன் ஈவன் டூ ஆர் டைன் கூட சொல்லலாம். ஏன்னா SSV ஜெய்ஸ்வால் அங்க ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு. பார்க்கலாம் அபிஷேக் சர்மா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை செமையா யூஸ் பண்றாரான்னு சொல்லிட்டு. எனிவேஸ் இஸ் அ வெரி என்ன சொல்றது ஒரு டெட்லி ஓப்பனர், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் நம்பர் 3ல வந்து திலக் வர்மா சரியான ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டாரு சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல. இவரே போய் கேப்டன் ஸ்கை கிட்ட போயிட்டு கேட்டிருக்காரு, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க நம்பர் 3க்குன்னு. இந்த எடுத்துக்கோன்னு சொல்லி சூரியகுமார் யாதவ் கொடுத்தாரு, அதை செம்மையா யூஸ் பண்ணிக்கிட்டாருங்க. 2 செஞ்சுரி இன் சவுத் ஆப்பிரிக்கா. டெஃபினட்டா அவரோட ஸ்பாட்டை வந்து சீல் பண்ணிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அவர் மேலும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. நம்பர் 4 ஆப்வியஸ்லி நம்மளோட நம்பர் 1 T20 பிளேயர் சூரியகுமார் யாதவ், அவர் மேலேயும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் நம்பர் 5ல வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வருவாரு. அண்ட் நம்பர் 6ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ரிங்கு சிங் வில் பி கமிங் இன்டு இட். அண்ட் நம்பர் 7ல கண்டிப்பா நிதிஷ்குமார் ரெட்டி, நம்பர் 8ல அக்சர் பட்டேல், அண்ட் நம்பர் 9ல வந்து பாத்தீங்கன்னா அர்ஷதீப் சிங், நம்பர் 10ல முகமது ஷமி, அண்ட் நம்பர் 11ல வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் லெவன். டெஃபினட்டா இந்த பிளேயிங் லெவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இந்த ஒரு பிளேயிங் லெவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு டெப்த் தருதுங்க. உங்ககிட்ட வந்து நல்ல ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, அர்ஷதீப் சிங் ஆஸ் வெல் அஸ் முகமது ஷமி. அட் த சேம் டைம் ஹர்திக் பாண்டியா அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டினாலையும் பாத்தீங்கன்னா 2 ஓவர்ஸ் கொடுக்க முடியும். அட் த சேம் டைம் 2 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ், மேட்ச் வின்னர்ஸ்னே சொல்லலாம், வருண் சக்கரவர்த்தி அண்ட் அக்சர் பட்டேல். ஸோ போலிங் லைனப் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேயிங் லெவன்ல விளாண்டாங்கன்னா எல்லாமே கவர் அப் ஆயிடும் பக்காவா. அண்ட் பேட்டிங்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் லைனப், எந்த டவுட்டும் இல்லை. என்னதான் அபிஷேக் சர்மா வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா ரன் அடிக்கலனாலும் எவ்வளவு ஒரு டேஞ்சரஸான ஒரு பிளேயர் டாப் ஆஃப் தி ஆர்டர்லன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் லாஸ்ட் 6 மேட்ச்ல 300 அடிச்சிருக்காரு. ஒரு பக்கம் திலக் வர்மா 200 வச்சிருக்காரு. சூரியகுமார் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வேற லெவல் ரெக்கார்ட்ல வச்சிருக்காரு. ஸோ அதனால இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர்ப் மேட்ச், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இந்தியா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெரியுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பக்கம் போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலாந்து அவங்களோட பிளேயிங் லெவனை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பிரெண்டன் மெக்கலம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கான்பிடண்டா பேசினார் இந்த சீரீஸை பத்தி. அட் த சேம் டைம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தையும் சொன்னார். என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் இந்த சீரீஸ்ல விக்கெட் கீப்பிங் பண்ண மாட்டாரு. ஸோ அவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்ஷிப்லயும் அவரோட பேட்டிங்லயும் மட்டும்தான் இருக்கும். அண்ட் ஃபில் சால்ட் தான் விக்கெட் கீப்பிங் ரோல பண்ண போறாருன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல பென் டக்கெட் அண்ட் ஃபில் சால்ட் இறங்குறாங்க. நம்பர் 3ல கேப்டன் ஜாஸ் பட்லர் வராரு. அண்ட் நம்பர் 4ல ஹாரி ப்ரூக், இங்கிலாந்தோட நியூ வைஸ் கேப்டன் இன் ஒயிட் பால் ஃபார்மட்.
அண்ட் நம்பர் 5ல லிவிங்ஸ்டன், நம்பர் 6ல வந்து ஜேக்கப் பெத்தல், நம்பர் 7ல வந்து பாத்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன், நம்பர் 8ல கஸ் அட்கின்சன், நம்பர் 9ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், நம்பர் 10ல அதில் ரஷீத் அண்ட் நம்பர் 11ல வந்து பாத்தீங்கன்னா மார்க் வுட். ஸோ இங்கிலாண்டோட போலிங்ல பார்க்கும்போதும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. மார்க் வுட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பேஸ் போடுவாரு. கஸ் அட்கின்சன் ரீசெண்டா செமையா போட்டுட்டு வராரு. அண்ட் ஓவர்டன் லேட்டஸ்ட் சென்சேஷன் ஆஃப் இங்கிலாந்துன்னு சொல்லியே ஆகணும். அதில் ரஷீத் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டலா இருக்கும் ஸ்பின் ஆப்ஷன்ல. அண்ட் கண்டிப்பா ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போம்ன்றது தெரியும். ஸோ அவர் தான் நம்பர் 1 போலர் இந்த ஒரு லைன் அப்ல இங்கிலாந்துக்கு. ஸோ அவர் மேலேயும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இங்கிலாண்டோட பேட்டிங் பத்தி நம்ம சொல்லவே வேணும். ரெட் பால்ல அவங்க பேஸ் பால் விளாடுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒயிட் பால்லையும் பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்ல பவர் ஹிட்டர்ஸ். ஃபில் சால்ட் டேஞ்சரஸ் பிளேயர். அண்ட் ஜோஸ் பட்லர் பத்தி உங்களுக்கு தெரியும். அண்ட் மோர் ஓவர் பென் டெக்கெட்டும் நல்ல பாசிட்டிவான ஒரு பிளேயர். யங் சென்சேஷன் ஜேக்கப் பெத்தல் என்னோட ஒரு ஃபேவரட் பிளேயர். ஸோ அவர் எப்படி இந்த சீரீஸ்ல வந்து விளையாட போறாருன்றதை பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா ஐபிஎல் ஆர்சிபி எடுத்திருக்காங்க. அதனால கண்டிப்பா ஜேக்கப் பெத்தல் இந்த சீரீஸ்ல அவரோட டேலண்ட், அவரோட மெட்டலை ப்ரூவ் பண்ணணும்னு கண்டிப்பா இருப்பாரு. ஸோ ரெண்டு டீமுமே வந்து நீங்க அந்த பேப்பர் நீங்க அந்த பிளேயிங்ல அவன் எடுத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங்கா தாங்க இருக்காங்க. அதனாலதான் சொல்ல வரேன், இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா 3-2ன்ற மாதிரி தான் முடியும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. எனிதிங் கேன் ஹேப்பன், பட் இது என்னோட ஒரு கட் ஃபீல். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அண்ட் எஸ் சி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2% எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் இந்தியாவுக்கு. லைக் எப்படி சொல்றது, ஒரு 52% இந்தியா, 48% இங்கிலாந்து. அதுக்கு ரீசன் என்னன்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த ஒரு பர்டிகுலர் T20 டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அண்ட் மோர் ஓவர் ஹோம்ல விளாடுறாங்க. இது வரைக்கும் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா T20 சீரிஸ் ஜெயிச்சே ரொம்ப நாளாச்சு இந்தியாவோட. அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கு. இந்த தடவை கண்டிப்பா வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் இந்த T20 டீம் பெர்ஃபெக்டா விளையாடிட்டு வராங்க. அது அப்படியே கண்டினியூ பண்ணணும் தான் பார்ப்பாங்க. நல்ல ஒரு கேப்டன், ரிலாக்ஸ்டான ஒரு கேப்டன், ஒரு நல்ல ஒரு கூலான ஒரு அட்மாஸ்பியர் எவிடென்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல தெரிஞ்சுது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்தியா வில் ஹேவ் அ குட் T20 சீரீஸ் நினைக்கிறேன். அட் த சேம் டைம் இங்கிலாண்டும் நல்லா கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபேண்டாஸ்டிக் T20 சீரீஸ். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் T20 எப்படி போக போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவியூல உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் T20 யாருக்கு அட்வான்டேஜ், அண்ட் ரெண்டு பிளேயிங் 11 பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவோட பிளேயிங் 11 இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. என்னோட ப்ரெடிக்ஷனை நான் சொல்லியிருக்கேன். இங்கிலாந்து ஆல்ரெடி பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதையும் நான் கிளியர் கட்டா சொல்லிட்டேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென்